அவருடைய பீரியடில் வந்து மக்களுக்கு எந்த வகையான ஒரு நன்மையும் இல்லை. தரையாக இருக்காப்புல 3 இருந்தும் இந்த பகுதிகளுக்கும் மற்ற இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எந்தவித விவசாயிகளுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, எந்த தொழில் சார்ந்தவங்களுக்கும் சரி, அவரெல்லாம் எந்த ஒரு பயன்பாடும் இல்லை. எங்கள் ஊருக்கு சொன்னது எதுவுமே செய்யலை. என்ன ஏதாச்சும் ஒண்ணு ரெண்டு? அதாவது இஸ்லாமிய பகுதி இது. இந்த தார் வசதிகள் வந்து பஞ்சாயத்து போட்டிருக்காங்களே தவிர மற்றபடியான அதுக்கு அடுத்த கட்டமான வசதி எதுவும் செய்யப்படவில்லை. பஞ்சாயத்து உட்பட்ட பகுதியில் ரோடு போட்டிருக்காங்க. மற்றபடி இது வந்து ஏற்கனவே அதிமுக பீரியடில் புதுப்பிச்ச ரோடுகள் தான். அதுதான் மறுபடியும் அவங்க பஞ்சாயத்து தான் போட்டிருக்காங்க. அன்பு நிதி இது போடலை. கும்பகோணத்துக்கு நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. இப்போ கொடுக்காத வாக்குறுதிகளை செயல்படுத்திருக்காங்க. எங்களுக்கும் இப்போ புதிய பஸ் நிலையம் வருது இல்லை, 7 கிலோமீட்டர் எங்களுக்காக இங்கேருந்து போகணும், ஒரு ஆட்டோ பிடிச்சி போனால் ஒரு 300 ரூபா வாடகை கொடுக்கணும். அந்த வசதி தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் அது ஒரு நல்ல வாய்ப்பு தான் எங்களுக்கு. அன்பால் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வாக்குறுதி எதுவும் செஞ்சு கொடுக்கல. முக்கியமாக ஒரு கோவை சிறைவாசிகளை வந்து விடுதலை பண்ணுறேன்னாரு ஸ்டாலின். அதை யாருமே பண்ணல. எடப்பாடி சட்டமன்றத்தை கேட்டு கூட அந்த சிறைவாசிகள் வந்து விடுதலை பண்ண சொல்லிட்டு செய்யலை. இப்போ அதே சிறைவாசிகள் மறுபடியும் வெளியிடன்னு சொல்லியிருக்காரு. திருப்பியும் நடக்குமா நடக்காதுன்னு தெரியாது.